ஆனா இது உடனே எனக்கு எதுனா ஒரு தீர்ப்பு தெரியணும் சார். சரி சரி, கண்டிப்பா உங்களுக்கு ஏதாச்சும் ரெண்டுல ஒண்ணு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு தீர்ப்பு கிடைக்கும். ஆனா நீங்க வந்து எந்த ஒரு விபரீதமான தைரியம் தீபானா தைரியமான பெண்கள் அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியும். எந்த ஒரு இதுக்கும் தப்பான முடிவுக்கும் போயிடாதீங்க. கடைசி வரைக்கும் போராடுங்க, கடைசி வரைக்கும் போராடுங்க. கண்டிப்பா இது 5 வருஷம் போராடினீங்க, இன்னொரு 5 நாள் போறேன் சார். இன்னொரு 5 நாள் சட்டம் மரியாதைக்காக தான் அந்த 5 வருஷம் போறேன். ஒரு நம்பிக்கை, சரி சரி, ஒரு நம்பிக்கைனா ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு நம்பிக்கையில ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பண்ண ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்மளுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் ஸ்டேஷன்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கும், காவல் அதிகாரிகள் இருந்து நம்மளுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும்னு சொல்லிதான் ஒரு நம்பிக்கையில போவோம். அந்த கேஸ் இன்னைக்கு கொடுத்து எடுத்துட்டாங்களா? எழுதி கொடுத்தீங்களா? ஏது கொடுத்துட்டேன் சார், எல்லாம் ஏது பக்காவா கொடுத்துட்டேன். அவங்க நான் எல்லாம் சொல்றது அவங்க நம்ம ஏது தெரியாது. நீ சொல்ல சொல்ல எழுதிட்டாங்களா? ஆமா, நாங்க சொல்ல நான் சொல்லவும் இல்ல. இந்த மாதிரி என் கணவர் இந்த மாதிரி 5 வருஷம் ஆகுது என்ன விட்டு போய். ஆனா இப்போ வேற கல்யாணம், நான் முதல் பொண்டாட்டி உயிரோட இருக்கும் போது வேற கல்யாணம் பண்றாங்க சார் அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்தேன். அவங்க எழுதுனாங்களா? நீங்க பாத்தீங்களா? எழுதுனாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு காப்பி கொடுத்துருக்காங்களா? கொடுக்க மாட்டேன்றாங்களே, கொடுக்க மாட்டேன்றாங்க. சரி சரி சரி. அப்ப அவன் என்ன சொன்னா, சரி ஓகே நீங்க போமா நாங்க கண்டுபிடிச்சிட்டு கூப்பிடறாங்களா? ஆமா. எந்த ஸ்டேஷன்? தாயம்பூர். தாயம்பூர்லையா? சரி, கண்டிப்பா அவங்க ஆக்ஷன் எடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம நீங்க 5 வருஷம் வெயிட் பண்ணீங்க, இன்னும் ஒரு 5 நாள் இந்த பொங்கல் முடியறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். நீங்க தைரியமா பொங்கல் முடியுற வரைக்கும் அதுதான் சார் அவனும் சொன்னான். பொங்கல் முடிச்சாதான் பொண்ணும் பையனே நான் இட்டு வருவேன். யாரு அவன் சொன்னதுக்கு? பொண்ணு வீட்டுக்காரா? ஓ, அப்ப அவங்களும் அனுப்பிச்சிருக்காங்க. அப்படி இல்ல சார், பொங்கல் கழிச்சு நாங்க பஞ்சாயத்துல வந்து உட்காருங்க, வந்து உன் தாலி அறுத்து குடுத்துட்டு கிளம்பிப்போம். கிளம்பி சும்மா போறதாமா? யார் சொல்றது? பொண்ணோட அப்பா. அப்ப பொண்ணோட அப்பாவுக்கு தான் தெரிஞ்சுதான் அனுப்பிச்சிருக்காரு. அப்போ நான் வந்து எனக்கு இப்படி இந்த போன் வருது என் மாமியார் மூலமா. இப்போ உனக்கு சொல்லியா? உனக்கு நாங்களும் சொல்லி காட்டுறோம். பஞ்சாயத்துல உட்காந்து 2ல ஒரு முடிவு தெரியணுமா? அதனால பொங்கல் கழிச்சு பஞ்சாயத்துல உட்காரத்துக்கு கூப்பிடுறாங்க, நீயும் வந்துரு. பஞ்சாயத்து உங்களுக்கு எவ்வளவு காசு கேட்டாங்க? உங்ககிட்ட எவ்வளவு காசு கேட்டாங்க? என்கிட்ட 20,000 ரூபாய் கேட்டாங்க. அடேங்க அப்பா. நான் சொன்னேன் நான் 1 ரூபாய் தர மாட்டேன். ஏன்னா நான் 20,000 ரூபாய்க்கு எங்க போறது சொல்லுங்க? எங்க போறது? கிட்னி விக்கணுமா, ஆட்டு விக்கணுமா? நீ வச்சிருப்ப பணம், ஏன்னா உனக்கு இருக்குது. நீ புள்ள சம்பாரிச்சு கொடுத்திருப்பா, உனக்கு எல்லாம் கிடைக்குது. நாங்க வரும்போதெல்லாம் இப்படிதான் ஐயோப்பான்னு தான் சொல்வேன். நீ நல்லவளா? எனக்கு 2ல ஒரு முடியும், யார் இருந்தாலும் சரி. அப்ப உங்க வீட்டுக்கார அந்த பொண்ணு எங்க கூட்டி போய் வச்சிருக்கான்றது உங்க பொண்ணோட அப்பாவுக்கு தெரியும், அப்பா அம்மாக்கு தெரியும்ன்றீங்க? ஆமா, என் மனசுல அதுதான் தோணுது. ஆனா எனக்கு அதுதான் தோணுது. சரி, உங்களுக்கு எங்க இருப்பாருன்னு தோராயமா தோணுதா? ஆக்க பறக்க பேசுறாங்கல்ல மக்கள், இந்த ஊர்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி தோணுதா? எனக்கு கிட்ட சொல்ல மாட்டேன்றாங்க. என்கிட்ட சொன்னா நான் உளறவை, நான் சொல்லிடுவீங்க. சொல்ல மாட்டாங்க. நான் வந்து மீடியால பேசுறேன், நான் வந்து எல்லாத்துல பேசுறேன், படபடன்னு பேசிடுறேன். அதனால உங்களுக்கு சொன்னாங்கன்னா மீடியால எதுனா ஒண்ணு சொல்லுவா. இப்போ உங்க அம்மா எல்லாம் யாரும் வரலையா? உங்க அம்மா, உங்க தம்பியும் தங்கச்சி எல்லாம் இருக்காங்களா? அவங்கள யாரும் வரலையா ஸ்டேஷனுக்கு, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு? அவங்களாம் நானே சொன்னேனே, இப்ப உங்களுக்கு புரியலையா? அத முதல்ல சொன்னீங்களே அங்க பொண்ணு. அதான் சொன்னேன் உங்களுக்கு. அப்ப நீங்க சொந்தம் ஒரு இருந்தா வந்திருப்பாங்க, ஒருவே இல்லாம பாக்குறாங்கல்ல. பையன் தான் வேணும், பொண்ணு வேணான்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த மாதிரிதான் நினைக்கிறாங்க. இவ்வளவு நடந்து கூட வரட்டும் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட வாழ்க்கை பாப்பாங்களா, அவங்களோட வாழ்க்கை பாப்பாங்களா? சொல்லுங்க. இல்ல நான் பொறக்கல வயசுல, எடுத்து வளர்த்தாங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் என் கிதி நினைக்கும் போது இப்போ எனக்கு ரொம்ப மனசு விடிக்குது ஐயா. அவ செஞ்ச குடும்ப அப்படியே என்ன செய்ய சொல்றாங்க, அத்து குடுத்துன்னு சொல்றாங்க. அத்து குடுக்கறதுக்கு என்ன கயிறா நூலா? வாய்க்க விஷயம் இது. நீ அறுத்து கொடுத்த இப்ப எப்படி அனுபவிக்கிற? ஒருத்தனுக்கு புடிச்சு வந்து 3 பெத்தி அனுபவிக்கிற, நடுல என்ன நான் அனுபவிக்கிறது உனக்கு தெரியுதா?
இல்ல. நான் கஷ்டப்படுறது தெரியுதா? இல்ல. அதே மாதிரிதான் இந்த குழந்தை கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிதான் நான் இருக்கிறேன். ஆனா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா இதுக்கெல்லாம் சட்டத்துல எதுனா ஒரு தீர்ப்பு எனக்கு கொடுத்தேதான் ஆகும். கண்டிப்பா கண்டிப்பா அழாதீங்க. கண்டிப்பா ஒரு நியாயம் கிடைக்கும். கண்டிப்பா இத வந்து நீ கடைசி வரைக்கும் நீங்க அதே தைரியத்தோட இருங்க. ஆனது ஆச்சு பாக்கலாம். உடம்பு பாருங்க. அதுக்கு என்ன வேப்பில அந்த மஞ்சள் போட்டிருக்கீங்களா? என்னைக்கு எப்ப வந்திருக்கு அது? இதோட 4 நாள் 5 நாள் இருக்கு சார். இதுவரைதான் ஸ்டேஷனுக்கு போறீங்க வரீங்க? ஆமா, இப்படிதான் போறோம் வரோம். ஆனா அவங்க எதுவும் ஒண்ணும் கவனிக்க. நான் வெளியே போக கூடாது சார். வெளியே போனா இன்னும் சீண்டும். ஆமா ஆமா, வெளியே போக கூடாது. போறேன். இப்ப நான் என்ன செய்யறேன் சார்? நான் போலன்னா இதுக்கு என்ன பதில் வந்துரும்? அப்ப வாய் மூடி நான் கவனி ஆயிட்டேன்னு சொல்லுவாங்க. அவன் போட்ட நீங்க போடுங்க சார். இதை எடுத்து வர்றேன். பண்ணி மூஞ்சி தெரியுதா சார்? சரி சரி. என்ன பேர் சொன்னீங்க? அமரன். இது வரைக்கும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் காமிக்கிறீங்க போட்டோவா? ஏன்னா போய் என்னோட வாழ்க்கை என் குழந்தையோட வாழ்க்கை சீராடிச்ச மாதிரி அவளோட வாழ்க்கை சீராடியதான் போகுது. அழியும் சார். அப்படிதான் செய்வான் இவன். பார்த்தா ஊர்ல 4-5 பொண்ணை ஏமாந்து வரான். ஆந்திரால ஒரு 2 பொண்ணை ஏமாத்தி விட்டுட்டு வந்திருக்கான். இப்ப இங்க வந்து இந்த பொண்ணை புடிச்சு ஓட்டான். இதுக்கெல்லாம் என்ன சார் இது? இவனுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்காதா? இப்படிதான் இருப்பானா? இதே மாதிரி எத்தனை பெண்கள் வாழ்க்கை நாசம் பண்ண முடியும் சொல்லுங்க நீங்களே. போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னா நீ பாத்தியான்னு கேட்பாங்க, சாட்சி இருக்குதான்னு கேட்பாங்க. ஆனா விசாரிக்கிறது நம்மதான் இருக்கு. நான் வெளியெல்லாம் விசாரிக்கும் போது இந்த பொண்ணோட ஒரு பொண்ணு எனக்கு போன் அடிச்சு சொன்னான், நீ உன் கணவரை டைவர்ஸ் எப்ப தர அப்படின்னு கேக்குறேன். எனக்கு யாருன்னு தெரியல. சரி தெரியல. உங்க பாஷையில எங்க ஆளுங்களதான். எந்த ஊர் மாதிரி நாங்க ஆந்திரா. எதுக்கிடி அம்மா நான் டைவர்ஸ் கொடுக்கணும்னு சார். நீ டைவர்ஸ் கொடுத்ததானே நான் கட்டிக்க முடியும் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. ஏடின்னு சொன்னா ஏதோ நாங்க லவ் பண்றோம், நாங்க பீச்சுக்கெல்லாம் போவோம், பார்க்கெல்லாம் போவோம், நீ போய் எங்க வேணாலும். ஆனா எனக்கு நியாயம் வேணுமே. நீ நியாயத்தை எழுங்குவியா? நான் உனக்கு டைவர்ஸ் தரேன், நான் டைவர்ஸ் பேப்பர்ல தரேன் அப்படின்னு கேட்டேன். உனக்கு என்ன நியாயம் வேணும்? எனக்கு என்ன ஒண்ணு புருஷன் கேப்பேன், இல்ல புருஷனோட பங்கு கேப்பேன், அவ்வளவுதான். எனக்கு அதை கொடுத்துட்டேன்னா நான் தாலி அறுத்து உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு கேட்டது. அந்த பொண்ணு போன் வச்சுட்டான். பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லி அழுவ ஆரம்பிச்சுட்டான். கை அறக்குறான், சாரம் குடிக்கிறான். இந்த மாதிரி நீங்க சொன்ன ஒண்ணு நீ கேட்டது அவங்க தரல அவன் அப்படின்னு சொல்றான். அவங்க என்ன இதுன்னா என்ன கடையில போய் மிட்டாயா வாங்கி கொடுக்கறதுக்கு? மிட்டாயா லட்டா? அது உங்க இதுல வந்து இது அவ்வளவு நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப சாதாரணமா தெரியுது. உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் 2 பேருக்கு நியாயம் கிடைச்சதுன்னா கொஞ்சம் திருந்துவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நடவடிக்கை எடுத்துட்டாங்க. ஐயா நான் சொல்றது கேளுங்க, முயசா கேளுங்க. இது பார்த்தானு கூட பெண்கள்ங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? எங்க ஜாதி பொண்ணு, நீ சொல்றது கருத்து தான், 100க்கு உண்மை, நீ பேசுறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா என்னை ஏமாத்த மாதிரி எத்தனையோ ஒரு பொண்ணோட வாழ்க்கை ஏமாத்திட்டாங்க. இவ்வளவு தர அவளை தர தாலாத்து கூடன்னு சொல்லி எவ்வளவு அடிச்சு தொந்தரவு பண்ணி குடுத்திருக்கிறாங்க. சொன்னதுக்கு நாம என்ன செய்யறது? என்ன அடிச்சுட்டாங்க, நாங்க அண்ணாஜி. இந்த மாதிரி அனாதை குழந்தைங்க எத்தனையோ இருக்குது. அவங்க எல்லாம் வாய்க்கால்லாம் மோசம் அடிக்கிறாங்க. எதுக்கு போலீஸ்க்கு நம்பி நாங்க எதுக்கு வரோம் சொல்லுங்க? ஒரு போலீஸ நம்பி எதுக்கு வரோங்க? எங்க கேஸ நீங்க சரியா எடுக்க மாட்டேன்றன்னு சொல்லிதான் நாங்க பொம்பளைங்க பசங்க எல்லாம் தாலி அறுத்து கொடுத்து ஒரு குழந்தைக்கு 2 குழந்தை வச்சு விஜய் ஆகுறாங்க. அவன் உணர்த்தி கட்டி சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன் அவனை தூக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு லாடம் கட்டி அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அந்த மாதிரி தண்டனை கொடுத்தா பொம்பளை பசங்க பார்த்தாலும் அதே முழிச்சு இன்னொருத்தப்போ இவன் இப்படி செய்யறனா என் புருஷனுக்கு வைக்கிற பாருன்னு சொல்லி ஓடுவாங்க. இந்த பஞ்சாயத்துக்கு போக மாட்டாங்க, நேரா ஸ்டேஷனுக்கு தான் போவாங்க. ஸ்டேஷனுக்காரங்களே இந்த மாதிரி செய்யறாங்களே.
நாங்க என்னத்த நம்புறோம்? இல்ல உங்க கேஸ் வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கும். உங்களுக்கு வந்து நல்ல நியாயம் கிடைக்கும். நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு நியாயம் கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். நியாயம் கிடைக்கும். நீங்க பயப்படாதீங்க. பாப்போம். இதோட 5 நாளா சாப்பாடு தண்ணி இல்லாம நாய் பட்ட பாடுபட்டுரும். அவங்க வாயில அடிச்சுடுமான்னு சொல்லவும் இல்லை. அடிச்சுடுமா தைரியமா போமா, நாங்க கண்டுபிடிச்சு குடுக்குறோம். அதாவது அவங்க வந்து கண்டுபிடிச்சு கொடுத்தா போதும், அப்புறம் பேசிக்கலாம், என்ன ஏதுன்றது பேசிக்கலாம். இப்ப நீங்க போய் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அவன் கண்டுபிடிச்சிட்டு நீங்க கேக்குறது என்னன்றது அவங்க ஸ்டேஷன்ல கேட்கணும்ல. உனக்கு புருஷன் வேணுமா இல்ல புருஷன் கூட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க என்ன கேக்குறீங்க? பெண்ணுக்கு வந்து ஒரு சேஃப்டிக்கு நீங்க கேக்குறத வாங்கி கொடுத்துடணும். அவ்வளவுதான் அவங்க செய்ய வேண்டியது. கண்டிப்பா செய்வாங்க. நீங்க தைரியமா இருங்க. இங்க சொன்ன வார்த்தைக்கு இது பண்ணுது. சரி சார் பாக்கலாம். இதுவே நீங்க நான் நாளைக்கு போனேன் சார். நேத்து போய் நாய் பட்ட அழிஞ்ச மாதிரி அழிஞ்சு வந்துட்டேன் சார். ஆனா இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைச்சா எல்லா குறிகார் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும். எல்லா பெண்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்ப கூட ஒரு பொண்ணோட வாழ்க்கை சீரழிஞ்சு போய் ஆந்திரல ஒரு குழந்தைக்கு 2 குழந்தையோட சுத்திக்கன்னு இருக்கு. சாவுற நிலைமைக்கு வந்துச்சு அந்த பொண்ணு. இதெல்லாம் எத்தனை நாள் தான் சார் இப்படியே செய்வாங்க சொல்லுங்க? பெண்கள் பார்த்தா நாய் மாதிரி பாக்குறாங்க. இது நல்லா இல்ல. அடுத்தது பார்க்கல. ஆண்களுக்கு என்ன சார் அந்த மாதிரி புத்தி? இது ஒண்ணு எனக்கு சரியான தீர்ப்பு தரணும். இல்லன்னா இங்க சாவுக்கு போலீஸ் தான் காரணம். இல்ல அப்படிலாம் சொல்லாதீங்க. அவங்களுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. கண்டிப்பா தைரியமா இருங்க. ஏன்னா இதோட சார் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொன்னீங்க. நாங்க இந்த மாதிரி குறிக்காரையே போய் நாங்க ஸ்டேஷன்ல இந்த மாதிரி சொன்ன கூட எங்க சார் சரியா நடவடிக்கை எடுக்கிறாங்க? எடுக்கலையே. இப்படித்தானே நாய்ப்பட்ட மாதிரி போயிட்டு வரும். கால்நடை அந்த ஊர்ல அந்த ஊர்ல ஆட்டோ நிக்கவும் மாட்டேன்றாங்க. ஆட்டோக்காரே எங்களுக்கு ஏத்த மாட்டேன்றாங்க. மூக்கு பிடிக்கிறாங்க. ஆட்டோக்காரங்களே மூக்கு பிடிக்கிறாங்க. அந்த இதுல நாவலூர்ல சார் எனக்கு கொஞ்சம் கேளம்பாக்கம் இருக்குங்க சார். அதே 20 ரூபாய் 30 ரூபாய் தான் நான் வாங்குறேன் கேளம்பாக்கம் இருக்கிறதுக்கு. எங்களுக்கு இட்டு போய் விடுறதுக்கு எங்க மேல நான் நாத்தம் அடிக்குதா சொல்லிடுங்க. உண்மையாமா அவங்க மேல நாத்தம் அடிக்குதுமா அப்படின்னு சொல்லுங்க. சண்டு போட்டு வரும் உங்க ஆட்டோல ஏறது. என்ன சார் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பின்னாடி வந்து ஆட்டோல ஏறிக்கோங்க. அங்க சொன்ன நீங்க ஏறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன சார்? மக்கள் எப்படி செய்யறாங்க? உங்க உடம்புல அதே ரத்தம் தான், எங்க உடம்புல அதே ரத்தம். ஆனா இத பத்தி நிறைய பேசிட்டீங்கல்ல. அந்த மக்கள் திருந்த மாட்டாங்க, எங்க போனாலும் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. இன்னமும் மக்கள் வந்து இந்த ஆட்டோக்காரங்க, பஸ் கண்டக்டர் எல்லாம் இன்னமும் மதிக்க மாட்டாங்கல்ல உங்கள? பஸ்ல மதிச்சிடுவாங்க, ஆட்டோக்காரங்க மதிக்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தன் பண்ணி போன தப்புக்கு எல்லா பேரும் தண்டனை அனுபவிக்கணும். அதே மாதிரிதான் நாங்களும் சொல்றோம். ஒருத்தன் பண்ண தப்புக்கு எல்லா ஆம்பளை தண்டனை அனுபவிக்கணும். ஒருத்தனுக்கு எடுத்து போ உள்ள அமுக்குனாதான் எல்லா பேர் பார்த்து பொண்டாட்டி புள்ளையோட கூட உண்மையா சந்தோஷமா வாழ்க்கை நடத்தி சாப்பிடுவாங்க. இல்லையா? அப்படி கிடையாதா? நீங்க அந்த மாதிரி சட்டத்தை நீங்க எடுக்கலன்னா பாட்டா போச்சு பாரு, பின்னாடி வருது பாரு, ஏறிப்போம். நாங்கள ஏத்த மாட்டோம். அதே மாதிரிதான் போலீஸும் அதே வார்த்தை தான் சொல்றாங்க எங்களுக்கு. எங்க மனசுல அதுதான் தோணும். போலீஸ் கூட அப்படிதான்